ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அந்த செல்வந்தன் என்ன பண்ணால் தன்னுடைய வீடு, குடும்பம், மக்கள் எல்லாத்தையும், மனைவி எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு மாளிகையில் நிறைய தாசி பெண்களோட எப்பவும் கூடி கும்மாளம் அடிச்சுட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஞானி அந்த மாட மாளிகையை கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்போது செல்வந்தனை பார்த்துட்டு கேட்குறாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, எப்போ பார்த்தாலும் பெண்களோடையே சுகபோகத்திலேயே திளைச்சிட்ருக்கிறையே, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த செல்வந்தன் சொல்கிறான், எனக்கு எல்லாமே இருக்குது, நிறைய பணம் இருக்குது, எல்லா ஆட்கள் இருக்காங்க, ரெண்டாவது நான் யாரையும் அண்டி பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறான். ஞானி மெதுவாக சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சரி என்னோட கொஞ்சம் தூரம் நடந்து வரையான்னு கேட்குறாரு. ஞானிகள் கேட்டதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது ஞானி கேட்ட நேரம் வேறு நல்ல வெயில் காலம். சரின்னு என்ன பண்ணுறான், சரி நடந்து வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிறாங்க. ஞானி நடந்துகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே செல்வந்தனுக்கு அந்த வெயிலில் நடக்க முடியல. ஏன்னா அவன் எப்பவும் சொகுசாகவே வாழ்ந்துட்டதுனால அந்த வெயில் அவனுக்கு ரொம்ப தகிக்குது. அப்போது என்ன பண்ணுறான், மரத்தினுடைய நிழல் கிடைக்குமான்னு தேடுறான். மரம் இல்லை. அப்போ ஞானி கேட்குறாரு, என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வியர்வையாகவும் இருக்குது, ரொம்ப களைப்பாக இருக்குது, இதை போக்கணும்னா எனக்கு ஒரு நல்ல நிழல் வேணும், அந்த நிழலை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஞானி சிரிக்கிறாரு. ஏன்பா உன் கூடவே வர்ற உன்னோட நிழல் என்ன ஆச்சு அப்படின்னு ஞானி செல்வந்தன் கிட்ட கேட்குறாரு. அது எப்படி என்னோட நிழல் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு செல்வந்தன் கேட்குறான். ஞானி சொல்கிறாரு, நீ தானே பெருமையாக பேசுன, நான் யாரையும் அண்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நானே எல்லாம் பண்ணிப்பேன்னு சொன்னையே, நல்லா யோசனை பண்ணிப்பார். உன்னோட நிழலே உனக்கு பயன்படாத போது நீ எப்படி உன்னோட வாழ்க்கையை நீ வாழ முடியும்? எப்போவுமே நீ இந்த மாதிரி இருந்த அப்படின்னா பணம், கர்வம் இதெல்லாம் மனிதர்களுக்கு அழகே இல்லை. இதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல வந்த பணங்களாகட்டும் சரி, எதாகட்டும் சரி, நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம இருக்கும்போதும் சரி, இறக்கும் போதும் சரி, நம்ம எப்போவுமே மனிதர்கள் சுற்றி இருந்து நம்மளை மதிக்கிற மாதிரி தான் நம்ம வாழ முடிய, நம்ம தேடி சேர்த்த பணம் ஒருபோதும் நம்மளுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குல்லங்க இந்த கதை.